இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்தியை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அந்த நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் தருகிற வார்த்தை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒரு மாதத்துக்கு முன்பாக குருத்தோலை ஞாயிறு அந்த நாட்களிலே பவனி, கழுதை பற்றிய பிரசங்கம், ஓலை பற்றிய பிரசங்கம், இப்படிப்பட்ட செய்திகளை பேசுகிறவர்கள் பேசியிருப்பீங்க, கேட்குறவங்க கேட்டிருப்பீங்க. மீண்டும் அதே ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை அவிழ்க்கப்பட்டு இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறப்படுகிறது. இயேசு கழுதை மேல் ஏறி பவனியாக போகிறார். இது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சரித்திர சம்பவம். சகரியா 9:9 நாம் வாசிக்கிறோம், இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த நாளிலும் இங்கே இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கழுதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசுவை சுமக்கிற கழுதை. நீங்களும் நானும் தான் அந்த இயேசுவை சுமக்கிற கழுதை. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கழுதை ஒரு மிருகமாக இருந்தாலும் சிவப்பு கம்பள வரவேற்போடு கூட, கம்பல்கள் விரிக்கப்பட்டு வஸ்திரங்கள் விரிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்போடு கூட அந்த கழுதைக்கு மரியாதை கொடுத்து கொண்டு போகப்படுகிறது. கழுதையாக நம்மேல் இயேசு பயணம் பண்ணுவாரானால், நாம் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக இருப்போமானால், நம்முடைய மேன்மை, உயர்வு, மகிமை அனைத்துமே வித்தியாசமானது. 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். இயேசு சொல்கிறார். இயேசுக்கு எப்படி தெரியும் இங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறாரே? அப்படியானால் இயேசு சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு சீஷருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்போ தான் நம்ம ஊருக்குள்ளே வர்றோம், அதுக்குள்ளே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கும், அவிழ்த்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரே. தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. நீங்களும் நானும் சோசன் விசல்ஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் தம்முடைய கனமான மேன்மையான ஊழியம், குடும்பம், மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. கழுதையானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:15 நாம் வாசிக்கும் போது சவுலை குறித்து கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக. ரூத்தின் புத்தகம் 2:9 தன் மாமியினிடத்தில் வயலிலே போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்கிற அனுமதியோடு வருகிறான். வேதம் சொல்கிறது, தற்செயலாய அந்த வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது. எழுத்தின்படி தற்செயல், ஆவிக்குரிய அனுபவத்தின்படி தேவ செயல். 1 ராஜாக்கள் 19:9 கர்த்தர் எலியாவை பார்த்து கேட்கிறார், எலியாவை, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ என்ன கெபியில் ஒன்று உட்கார்ந்துருக்கிற? செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது, பண்ண வேண்டிய பிரயாணம் நிறையா இருக்குது, வெகு தூரம் இருக்குது, இப்படி நீங்கள் ஒன்று உட்கார்ந்துருக்கிறியே. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தாங்கள் சில இடங்களை தெரிந்து கொண்டு மழுங்கி போய் பலனற்று போயிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் இன்னைக்கு மனமாறுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும்படி திட்டத்துக்கு வைத்திருக்கிற திட்டம் பெரிது. நீங்கள் சரியாய் ஒத்துழைப்பு கொடுக்காதனாலே அந்த திட்டங்கள் நிறைவேறாது இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டுடைய கரத்தில் கொடுங்க. கர்த்தர் உங்கள் மூலம் பலத்த காரியத்தை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக மார்க்கு 11:2 மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டி. யாரும் அதை பயன்படுத்தவில்லை, உபயோகிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சுத்தமானது, அதாவது பரிசுத்தமானது. இயேசு கழுதையாக என் மேல் செயல்பட வேண்டுமானால், பயணம் பண்ண வேண்டுமானால், நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள சிந்தை. ஏனென்றால் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. அப்படியானால் பரிசுத்தமானது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தத்துக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? யோசித்து பாருங்கள். யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களிடத்திலே அற்புதம் செய்வார். அப்படின்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை? நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை உங்களால் முடிஞ்ச வரை நீங்கள் இருக்கலாம். தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்க்கிற அளவு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பரிசுத்தத்தின் அனுபவம் வரும்பொழுது தான் அற்புதம் நடக்கும். யாத்திராகமம் 19:22 ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசாரியர்கள் என்றால் தேவனிடத்தில் பரிந்து பேசுவர்கள் என்பது மட்டுமல்ல, ஜெப ஜீவியம் உள்ளவர்கள். ஜெப ஜீவியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமான கழுதைக்கு மேலே தான் இயேசு பயணம் பண்ண முடியும். ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை என்றால் பரிசுத்தமானது. மூன்றாவதாக அது கட்டப்பட்ட கழுதை. என்னால் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இதுக்கு முந்தைய நாம் சிந்திச்சிருப்போம், நீங்களும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. பாவத்தின் கட்டு, சாபத்தின் கட்டு, வியாதி கட்டு, அதிலிருந்து அவிழ்க்கப்படணும். நல்லது நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன சிந்திக்கிறோம்? பிலமோன் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட ஒரு அனுபவம். அது மாத்திரம் அல்ல, எபேசியர் 6:19 சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான். இயேசு கிறிஸ்து நிமித்தம் கட்டப்படுகிற ஒரு அனுபவம், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்படுகிற ஒரு அனுபவம். மாத்திரல்ல, ஓசியா 11:4 வாசிக்கிறோம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், அன்பினால் கட்டப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு இந்த அன்பினால் கட்டப்பட்ட வாழ்க்கை அநேக குடும்பங்களில் இல்லாததினாலே குடும்பங்கள் சிதைந்து ஒருவருக்கொருவர் விரோதிகளைப் போல இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். இயேசு கழுதை மேலே பயணம் பண்ண வேண்டுமானால் அந்த கழுதை கட்டப்பட்ட கழுதையாக, இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக நான் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்ட அனுபவம், சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற அனுபவம், அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்ட அனுபவம். நீங்கள் அந்த அனுபவத்தை உடையவர்கள் தானா? சிந்தித்து பாருங்கள். நான்காவதாக மத்தேயு 21:7 நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதையும் குட்டியும் கொண்டு வார்கள், கொண்டு வந்து அதற்கு மேலே வஸ்திரம் போட்டார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? கட்டப்பட்டிருந்த இடத்துலேருந்து அவிழ்க்கப்பட்டது உண்மை. ஆனால் இயேசு ஒன்றே கொண்டு வரப்பட்டதா? நீங்கள் இயேசு ஒன்றே வந்திருக்கீங்களா? ஓசியா 7:16 திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமான ஒரு இடத்திற்கு அல்ல. திரும்புகிறார்கள், ஆனால் உன்னதமான இடத்திற்கு அல்ல, ஏதோ எங்கேயோ திரும்புகிறாங்க. அந்த திருப்பம் பிரயோஜனம் இல்லாதது. அப்படியானால் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், இயேசு கிட்ட வரணும். அப்போ தான் இயேசுவால் பயணம் பண்ண முடியும். பாதி வழி வந்தவங்களை காணலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன், வேதனை அனுபவத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் இயேசு ஒன்றே வந்திருக்கீங்களா, இல்லை இடையில நின்று கொண்டிருக்கீங்களா?
உங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது, உங்களுடைய துவக்கம் நன்றாக இருந்தது. ஆனால் முடிவுறிந்த நிலையில் ரட்சிக்கப்படுவான். இடையிலே காணாமல் போயிட்டா எப்படி? ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் இடத்துல கடல் மேலே நடந்து வரணும், வா. பேதுரு நடந்து வந்தான், கொஞ்ச நேரத்தில் மூழ்கிட்டான். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாயின்னு ஆண்டவர் தூக்கி விடுறார். அவனுடைய புறப்படுதல் நல்லது. வார்த்தையின்படி புறப்பட்டான், வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் புறப்பட்டான். ஆனால் இடையில சூழ்நிலையை காற்று பார்த்து பயந்து அமிழ்ந்து போனான். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கீங்க? உங்களுடைய ஓட்டத்தின் தன்மை எவ்விதமாக இருக்கிறது? அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். மார்க் 2:3 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுகிட்ட வருவு தடையாக இருக்கும்போது கூரை பிரித்து உள்ள இறக்கிட்டாங்க இயேசுக்கு முன்னால். அப்பொழுது அவன் சுகமடைகிறான். உங்களுடைய ஆரம்பம் நன்றாக இருந்ததே, இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? இயேசு ஒன்றை வந்திருக்கீங்களா என்பதை யோசித்து பாருங்கள். கடைசியாக மத்தேயு 21:7 நாம் வாசிக்கிறோம். கழுதை கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இயேசு கழுதைக்கு மேலே ஏறணுமானா கழுதைக்கு மேலே வஸ்திரம் போடப்படணும். தங்கள் வஸ்திரம் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது நான் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையாக இருக்க வேண்டுமானால் இயேசு எனக்கு என்னென்ன ஆவிக்குரிய வஸ்திரம் தந்திருக்கிறாரோ அந்த வஸ்திரத்தை நான் தரித்திருக்கணும். அந்த வஸ்திரம் என்னிலே இருப்பதை இயேசு பார்த்தால்தான் பயணப்படுவார். அந்த வஸ்திரம் என்னிலே தரித்திருக்கிற அனுபவம் இல்லாத போது இயேசு என்னிலே பயணம் பண்ண முடியாது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 3ஆம் வசனத்திலே துதியின் உடை என்று வாசிக்கிறோம். ஏசாயா 52:1 அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், அலங்கார வஸ்திரம் என்று வாசிக்கிறோம். யாத்ராமம் 28:2 பரிசுத்த வஸ்திரம் என்று வாசிக்கிறோம். நல்லா யோசிங்க. அப்போ இப்படிப்பட்ட வஸ்திரத்தின் அனுபவங்கள் எல்லாம் நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. அணிந்திருக்கிறோமா? கழுதைக்கு மேலே வஸ்திரத்தை போட்டாங்க, அதுக்கு தான் இயேசு பயணமானார். ரெபெக்காளை அழைத்து வந்த உடனே தன் வீட்டுக்கு ஈசாக்கு அழைத்து கொண்டு போனான். எப்படி? நான் கொடுத்து விட்ட வஸ்திரத்தை உடுத்திருக்கிறா, நான் கொடுத்து விட்ட கம்மல் போட்டிருக்கிறா, நான் கொடுத்து விட்ட காப்பு போட்டிருக்கிறா. அப்படின்னா நான் கொடுத்து விட்ட பொருள் அவள் ஏற்றுக்கொண்டதுனால என்னை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அவள் ஏற்றுக்கொள்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சுவிசேஷத்தினால இயேசுவின் நிமித்தம் அன்பின் கயிறால கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவிழ்த்தது மட்டும் போதாது, இயேசு ஒன்றை கொண்டு வரணும். பேதுரு இடையில அமிழ்ந்தது போல இடையில நின்று போகக்கூடாது. கடைசியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை அணிந்திருப்பீர்களானால் இயேசு உங்களிலே பயணம் பண்ண முடியும். நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதை தானா? நாம் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்று மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் இயேசுவை சுமக்கிற கழுதை தானா என்பதை சிந்தித்து, இல்லை என்றால் இன்றைக்கு அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 944311
139292. இமெயில் இயேசு ஜீவிக்கிறார் @gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.